இது என்ன வண்ண வண்ண மலர் தோட்டமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவை முழுசா பாருங்க. சாமி உத்தரவு கொடுத்து பூ விழுகுது. திருப்பூர் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில்ல சித்திரை மாத சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையா நடைபெற்றது. கோவில் முழுக்க வண்ண வண்ண மலர்கள் பல வகைகளால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் சந்தன காப்புல சிறப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 108க்கும் அதிகமான பொருட்கள் கணபதி ஹோமத்துல போட்டாங்க. கணபதி ஹோமம் முடிஞ்சு கலச தீர்த்தத்துக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க. பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் இந்த சிறப்பு பூஜையை மனசார ஏத்துக்கிட்டாங்க. பூ விழுந்து நல்ல சகனம் காமிக்கிறாங்க. மூலவருக்கு அபிஷேகத்துக்கு நெய், முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பளம், அத்திப்பழம், நெய், பால், தயிர், தேனுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருந்தாங்க. பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் குண்டம் சுமார் 60 அடி நீளமுள்ள இந்த குண்டம் முழுக்க வண்ண வண்ண மலர்களால பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாருங்க. குண்டத்துக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க. குண்டம் முழுக்க சூடமேற்றி வழிபாடு செய்யறாங்க. குண்டத்தை சுற்றி பூஜைகளும் செய்யறாங்க. கோவில் கற்பக்கரகம் உள்ள பழங்களாலேயே தோரணங்கள் கட்டி தொங்க விட்டிருந்தாங்க. பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் உற்சவர் முத்தங்கி அலங்காரத்துல ஜொலிக்கிறாங்க. கொண்டத்து காளியம்மன் கோவில் எதிரே உள்ள மந்திர மாமுனி கோயிலையும் சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் செஞ்சிருந்தாங்க. இந்த மந்திர மாமுனி கோயில்ல போய் உங்களோட குறைகளை சொல்லி மன்றாடினீங்கன்னா அந்த கடவுள் ஓரிரு வாரங்களே நிறைவேற்றி தருவாரு. இது இன்றளவும் நடக்கும் அதிசயம். அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.